மிகப்பெரிய ஆபத்து. எங்கேயாவது நல்லது செஞ்சா தண்டனை கிடைக்குமா? நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்கப்பட்ட தண்டனை இது. 1975ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொல்லி ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டுச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற அடிப்படையில குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவிச்சு தேசிய அளவுல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மிகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. இதுக்கான தண்டனையா தமிழ்நாட்டோட பலத்தை குறைக்க போறாங்க. இத பண்ண போறது ஒன்றிய பாஜக அரசு. இதோட பின்விளைவுகளை புரிஞ்சு 2025 மார்ச் மாதமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிச்சாரு. பக்கத்து மாநில முதலமைச்சர்களை அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்ப்பும் தெரிவிச்சாரு. ஆனா அரசியலுக்காக இத பண்றாரு, இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி சிலர் மறைக்க பார்த்தாங்க. இதனால அப்போ தலைக்கு மேல தொங்கின கத்தி இப்போ கழுத்துக்கே வந்திருக்கு. ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டி தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களோட பலத்தை குறைக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்போகுது ஒன்றிய பாஜக அரசு. இது நடந்துச்சுன்னா வட மாநிலங்களோட நாடாளுமன்ற தொகுதிகள் அதிகமாகும், தென் மாநிலங்களோட நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும். இப்போவே தமிழ்நாட்டுக்கான நிதியை தடுக்கிறது, மாநில உரிமைகளை பறிக்கிறது, இந்திய திணிக்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்கு பாஜக. தமிழ்நாட்டை பேச விடாம செஞ்சு நம்ம குரலை நசுக்கி உரிமைகளை பறிச்சிருவாங்க. இதுதான் அவங்க திட்டமும் கூட. இந்த தேர்தல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர்னு பாஜக மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. இது தமிழர்கள் முழிச்சுக்க வேண்டிய நேரம். இப்பவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல் ஆளா களமிறங்கி ஏப்ரல் 16 அன்னைக்கு கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இந்த கருப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்துவோம். இந்த சதிகார சட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு அவங்க நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லுவோம். ஒன்றிய அரசே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துற தொகுதி மறுவரையறை எங்களுக்கு தேவையில்லை. தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.